So hello guys, welcome to Unlucky Bug Hunter. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா what is HackerOne, how to report in H101, exploring H101 in Tamil. So H1 இல்ல H101 னா HackerOne அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா HackerOneக்கு வந்துட்டு நியூவாக வந்துட்டு பக் ஹண்டிங் பண்ண வரீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒன்றுனா பாருங்கள். நான் எல்லாமே பக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, HackerOneன்றது சேம் ஒரு வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ஒரு சைட் அண்ட் பக் பவுண்டி ப்ரோக்ராம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய அதில் உள்ள கம்பெனிஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்கும். நீங்கள் போயிட்டு உள்ளே போய் ஓப்பனாக நீங்கள் ஹேக் பண்ணலாம், ஓப்பன் டு ஆல் தான். ஸோ அதுதான் இந்த H101 அப்படின்வாங்க, HackerOne அப்படின்வாங்க. ஸோ இதுக்கான அட்வான்டேஜ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ட்ரையாஜ் கம்பேர் டு அதர் ப்ரைவேட் ப்ரோக்ராம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்புறம் ட்ரையாஜ் பண்ண டைம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இருக்கும். லைக் 2 to 3 daysக்குள்ள லைக் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு 1 to 2 daysக்குள்ள வந்துடும். ஒர்க்கிங் டேஸ் 1 to 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்துடும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் மற்ற அதர் ப்ரைவேட் அவுட் சைட் ப்ரைவேட் கம்பெனிஸ் பக் பவுண்டிலாம் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 week மேலே ஆகும். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது H1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்சி தான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பவுண்டிஸும் கொடுப்பாங்க. ஸோ டார்கெட்ஸ் லைக் இட் வில் பி லைக் என்ன டார்கெட்னாலும் இருக்குன்னா லைக் இ-காமர்ஸ் சைட், கிரிப்டோ கரன்சி, ஷாப்பிங் சைட், ஸோ இந்த மாதிரி நிறைய டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுண்டிஸும் அவார்ட் பண்ணுவாங்க, நல்ல பவுண்டிஸும் அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் இன்னொன்று ரொம்ப ஹவுசிங் ஸ்டெப் H1ல வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டெப்ஸ் தான். அவங்களோட லேர்னிங் ஸ்டெப்ஸ் அதாவது பப்ளிக்காக டிஸ்க்ளோஸ் ஆன ரிப்போர்ட்ஸும் அப்புறம் சிடிஎஃப் ரியல் லைஃப் சிடிஎஃப் அண்ட் பக் ஹண்டிங்கான சிடிஎஃப் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க, அவங்களே எப்படி ப்ளே பண்ணணும்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா H1 ரிப்போர்ட்ஸ் அண்ட் சிடிஎஃப்ஸ் வந்துட்டு H101 வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக உங்களுக்கு ஓவர்வியூ காட்டுறேன் லைக் என்னென்னலாம் இருக்குது H1னா என்ன அப்படின்றது. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் H101 நார்மல் சைன்இன் அக்கௌண்ட் தான். லைக் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் சைன்இன் மட்டும் கொடுக்குறேன். சாரி கைஸ், சாரி. ஓகே உங்களுக்கு உள்ள வந்துட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஹேக்கர் டேஷ்போர்ட்குள்ள அப்படி இருப்பீங்க. நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயின் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு பக்காவாக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உள்ள வந்துட்டு நீங்கள் எங்கே உங்களோட பக் ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரக்டரிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்துக்கோங்க. டேரக்டரிஸ்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ப்ரோக்ராம்லும் வந்துடும். லைக் iOS, IoT, டொமைன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் தான். நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன்சைட் தட் நான் இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ சீக்கிரமாக இருக்கணும், இல்லை பவுண்டி ஸ்பிளிட்டிங்ஸ், அப்படி இல்லைனா நீங்கள் டொமைன் பண்ணணும்னா டொமைன் வேணும்னா ஏபிகே iOS எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக என்னென்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரி நீங்கள் சர்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் உள்ள சூஸ் பண்ணோன்னே நீங்கள் தயவுசெய்து போய் பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணி லைக் பக் ஹண்டிங்கோ இல்லை பெனிட்ரேஷன் பென்டெஸ்ட்டோ அதில் போய் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லாத்தையும் லைக் என்னென்னலாம் ஸ்கோப்பில் இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் அவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரீட் பண்ணணும். லைக் இந்த பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப்லாம் என்னது, தேர்ட் பார்ட்டி சைட்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலாமா அவங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்கள் எது வரைக்கும் உங்களோட லிமிடேஷன் டெஸ்ட் வச்சுக்கணும். ஸோ அவங்களோட டேட்டாலாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் கொடுத்துருப்பாங்க ரெஸ்பான்ஸ் டைம், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் 5 days, டைம் டு ட்ரையாஜ் 5 days, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு அவங்களும் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு என்னென்ன முக்கியமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப், அதுக்கடுத்தது அவங்களோட கைட்லைன்ஸ் பாலிசிஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ ஹேக்கர் டேஷ்போர்ட்குள்ளே போகிறேன். ஹேக்கர் டேஷ்போர்ட்குள்ளே போனோன்னே ஓகே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா
உங்களோட ரெப்யூட்டேஷன் கம்மியாகும். ரெப்யூட்டேஷன் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்க வந்துட்டு தப்பான ஒரு ரிப்போர்ட், அதாவது நீங்க ஒரு கிளிக் ஜாகிங் அவங்க பண்ணக்கூடாது, ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, இல்லை ஓப்பன் ரீடைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்க பண்ணீங்களோ, அப்படி இல்லைன்னா தப்பான ஒரு ரிப்போர்ட் அவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணீங்கனாவோ சப்மிட் பண்ணீங்கனாவோ உங்களுக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெப்யூட்டேஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. லைக் -5 போகும், பிளஸ் கிடைக்காது. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் கூட எதுவும் இல்லை, பட் நாட் அப்ளிகபிள் போட்டாங்கன்னா கண்டிப்பா -5 ரெப்யூட்டேஷன் வரும். இதனால என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு பெரிய டார்கெட் கிடைக்காது. லைக் பிரைவேட் இன்வைட் வரும்போது உங்களுக்கு பெரிய டார்கெட்ஸ் கிடைக்காது. அப்போ வந்துட்டு உங்க ரெப்யூட்டேஷன் அடிவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், பிஃபோர் கோயிங் இன் டு ஹண்டிங் அவங்களோட பிரைவசி பாலிசி எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க, அவுட் ஆஃப் ஸ்கோப் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி நான் வந்து டார்கெட்ஸ் லைக் வந்துட்டு எப்படிலாம் டார்கெட் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு என்னன்னா டார்கெட் சூஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா H1 வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகம். ஸோ அதிகமாகவே க்ரௌட் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த இது போட்டாலும், நீங்கள் என்ன சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அப்படி இல்லைன்னா டூப்ளிகேட் தான் போடுவாங்க. ஸோ எப்படி டார்கெட் சூஸ் பண்ணணும்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வெப்சைட் பண்றீங்கன்னா வெப்சைட் வந்துட்டு எப்படி எடுங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஷ் ஸ்டார் போட்டு ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுங்க. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கான சப்டொமைன்ஸும் நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களோட ஃபுல் டொமைன் நீங்க எதனாலும் செக் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி பட் அதுலேயும் சில அவுட் ஆஃப் ஸ்கோப்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் மட்டும் பார்த்துக்கணும். லைக் ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஒரு 2-3 கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான். பட் டொமைன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு டாட் இருக்கும் அது பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப் டொமைன்ஸ் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்படி இல்லாமல் இப்போ ஜஸ்ட் HTTPS lomidax அப்படின்னு .com அது மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கோப்பில் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 200 பேராச்சும் அதை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டூப்ளிகேட் தான் வரும். ஸோ அதுக்காண்ட ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு டொமைன் வந்துட்டு பெரிய டொமைன், லார்ஜ் டொமைனாக எடுக்க நான் சொல்கிறேன். ஸோ நியூவாக ஹேக் பண்ணுறீங்கன்னா HackerOneக்குள்ள வந்துட்டு டொமைன் வந்துட்டு பெருசாகவே எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு தான் நிறையா இருக்கும். ஸோ இவ்வளோதான் இது. ஸோ இதுதான் ரொம்ப மெயின் திங். சப்மிட் ரிப்போர்ட் நீங்கள் நார்மலாக நான் சும்மா காட்டுறேன், உங்களுக்கு என்ன காட்டுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னா சப்மிட் ரிப்போர்ட்னு கொடுத்துட்டு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எங்ககிட்ட உங்களுக்கு என்ன டொமைன்னு கேட்பாங்க. சப் டொமைன்னா நீங்கள் சப் டொமைன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது கேட்டகரிஸ், அப்புறம் சிவியாரிட்டி அண்ட் வந்துட்டு டைட்டில், இதெல்லாம் நார்மல் தான். ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் POC மட்டும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் ரிவ்யூ அண்ட் சப்மிட் ரிப்போர்ட். லைக் ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஆனால் ரிப்போர்ட் வந்துட்டு பக்காவாக எழுதுங்க. ஏன்னா ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்போர்ட் இவங்க ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. ஸோ H1 வந்துட்டு ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. ஸோ H1 ரிப்போர்ட் வந்துட்டு கரெக்டாக எழுதுங்க. இது ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பக்காவாக எழுதுங்க. அடுத்து லாஸ்ட்டாக சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட் ஆயிரும். ஸோ இதுதான் மெயின் திங். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நான் இதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இதுக்கான பிளேஸ் CTF அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேக்கர் டாஷ்போர்ட் குள்ள போயிட்டு கேப்சர் தி ஃபிளாக் உள்ள போறேன். இது என்னென்னலாம் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் டேரக்டா லாகின் பண்ணிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் தடவை பண்ணணும், லாகின் மட்டும் பண்ணணும். ஸோ நான் டேரக்டா லாகின் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் earned 0 invitation, 0 out of 26 points to your next private invitation அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ இது ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க CTF விளையாட உங்களுக்கு எவ்ரி 26 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பிரைவேட் இன்விடேஷன் வரும். ஸோ அவங்களே பிரைவேட் இன்வைட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு டார்கெட்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அதுல வந்துட்டு டார்கெட்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதனாலதான் நான் சொன்னேன் ரெப்யூட்டேஷன் வந்துட்டு கம்மி பண்ணக்கூடாது. நம்ம லைக் மைனஸ்ல போச்சுன்னா பெரிய பெரிய இன்வைட் லைக் பெரிய டார்கெட்டா இருக்க இது கிடைக்காது நம்மளுக்கு. இது ரொம்ப சின்னதா இருக்கிறது தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ரெப்யூட்டேஷன் சொன்னேன். ஸோ நீங்க எத்தனை விளையாடுவீங்க, ஸோ விளையாண்டுட்டு CTF வந்துட்டு ஃபிளாக் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் கொடுப்பீங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ஃபிளாகுக்கும் ஐ திங்க் தே வில் கிவ் 3 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபிளாக்கும் 3 பாயிண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபிளாக், இங்க பாத்தீங்கன்னா 4 ஃபிளாக், இங்க பாத்தீங்கன்னா 3 ஃபிளாக்ஸ். ஒரு ஃபிளாக் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 பாயிண்ட்ஸ், 2 ஃபிளாக்னா 6 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த டைப்ல வந்துட்டு உங்களுக்கு இன்விடேஷன்ஸ் வரும். ஸோ எவ்ரி நியூ பிரைவேட் இன்விடேஷன் லைக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கல, அன் பண்ண டஃபா இருக்குதுன்னா நீங்க CTF முடிச்சுட்டு கூட நீங்க பிரைவேட் இதுல கூட போய் பண்ணிக்கலாம், பிரைவேட் இன்விடேஷன். ஸோ இது அதுல வந்துட்டு அந்த ப்ராசஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா HackerOne ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கவும் செய்யலாம், அதே டைம் இன்விடேஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கரியரும் பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு சேம் டைம்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப எல்லா பக் பவுண்டி ஹண்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேனல்ல நம்ம அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் ஆன ரிப்போர்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு பக் ஹண்டிங் பண்ணினா தயவு செய்து இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ரீட் பண்ணுங்க.
ஸோ ரிப்போர்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களே கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு 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 ரிப்போர்ட்குள்ளேயும் ஒரு ஒரு ஜெம் மாதிரி. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு 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 கமாண்ட் இருக்கும், ஒரு ஒரு பேலோட் இருக்கும், ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே எடுத்து ஒரு 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 நோட்லேயோ இல்லை ஒரு நோட் பேட்லேயோ நீங்களே அதை எழுதி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒன்றா உள்ளே போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிளாக்ஸ்லாம் ரீட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதுதான் ரெண்டாவது நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டியது. ஸோ இவ்வளோதான் மெயின் திங், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டரிஸ், இன்பாக்ஸ், லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட்ஸ், இதெல்லாம் தேவையில்லை. ஜாப் போர்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நான் லாஸ்ட் டைம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட பேபால் அமௌண்ட்லாம் எல்லாமே செட் பண்ணிடுங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ப்ரைவேட் இன்விடேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது ஹால் ஆஃப் ஃபேம் கிடைச்சாலும் உங்களுக்கு இதெல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் செட்டிங்ஸ், இன்விடேஷன் ப்ரிஃபரன்ஸ், லைக் உங்களுக்கு பவுண்டரி வேணுமா, ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த இதில் இன்விடேஷன் ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேமெண்ட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு பேபாலில் வேணுமா, அப்படி இல்லைன்னா லைக் டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டா. ஸோ அதெல்லாம் உங்களோட ப்ராசஸ் தான். ஸோ பேமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாக் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பவுண்டிக்கு பதில் சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், அதுக்கடுத்தது பூட்ஸ், அதுக்கடுத்தது என்னது டிஷர்ட்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ரேட்டர் போர்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் HackerOne. ஸோ இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை HackerOne. ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. H1ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.